Last class, we finished the Sanya Sutrams. In that, we saw what is that? That Sutram is Parasanikarsha Samhita. Isn't it? Is that the Sutram? Because I'm not sharing the book. Parasanikarsha Samhita Halonantara Sanyogaha Suktingantam Padam. With that, we finished the Sanya Prakaranam of Lagu Siddhanta Kaumudi 1, which is only pertaining to Sandhi. Okay. Now, first we'll be doing Atsandhi. Atsandhi means Swara Sandhi. Then we'll go to Hal Sandhi, then Visarga Sandhi. So, the main Sanya for this is Parasanikarsha Samhita. What is para? Para means maximum. Sannikarsha means nearness, other proximity, closeness. Okay. Parasannikarsha samhita. So samhita is a sanya. That is a sanya. It is a sanya. That is why, what is the vritti say? Varnana atishayitaha parasannidhihi sannikarsha samhita sanyaha syat. Whatever is very, very close by, எது வந்து ரொம்ப கிட்ட இருக்கோ ப்ரொனவுன்ஸ் பண்ணும்பொழுது அந்த கிட்ட ரொம்ப க்ளோசஸ்ட் பராசன்னிகர்ஷ, ரொம்ப க்ளோஸா, மேக்சிமம் க்ளோஸ்னஸ், மேக்சிமம் ப்ராக்சிமிட்டி எது இருக்கோ that is called the Samhita. Samhita is nothing but synonymous to Sandhi. நம்ம சந்தின்னு லௌகிக வியாக்கரணத்துல சொல்றோம். வந்து நம்ம பாணினிய வியாக்கரணம், பாணினி நெவர் யூசஸ் சந்தி. நான் திரும்ப திரும்ப நிறைய சொல்லியிருக்கேன் இதை. பாணினி யூசஸ் ஒன்லி சம்ஹிதா. அதிகாரமே இருக்கு சம்ஹிதா தான். சந்தியோட விதி சூத்திரம் எல்லாம் வரும்பொழுது அதிகாரமே சன்ஹிதான்னு தான் இருக்கும். There will not be சந்திங்கிற வேர்டு, பட் இட் இஸ் சினானிமஸ் வித் சந்தி. when we are studying, நம்ம இப்போ பிரவேஷாலேருந்து நம்ம கோவிதா வரைக்கும் நம்ம படிச்சதெல்லாம் நம்ம சந்தின்னு தான் படிப்போம். பட் பாணினி has used the technical term, grammatical term as samhita. சரி, இப்போ we are going to go into samhita. நம்ம எல்லாருக்கும் தெரியும், everybody who is sitting here has finished exams and then only come. Now we are learning only the sutrams. சூத்திரம்ஸ் படிச்சுட்டு நம்ம போகணும், நம்ம மாத்தி படிக்கிறோம். இப்ப நம்ம எல்லாருக்கும் சந்தினா என்னன்னு தெரியும், அத் சந்தினா என்னன்னு தெரியும். when two swaras come very close contact with each other, so the sound changes. There is a change in the sound. Okay. இப்போ ஒரு அது வந்து சேஞ்ச் ஆகுது, the sound changes. அந்த சவுண்டோட சேஞ்ச் தான், சேஞ்ச் வந்து it affects. அதனாலதான் that is the sandhi that takes place. So we say it is a sandhi, samhita அப்படின்ட்டு. இப்ப நம்ம எல்லாத்துக்குமே we say that in Sanskritam, I have already told you, நம்ம முதல்ல சூத்திரம் பற்றி படிக்கும் போதே நம்ம வந்து படிச்சோம். அஸ்தோபம், அனவத்தியம், அதெல்லாம் சூத்திர லட்சணம் அதெல்லாம் படிச்சோம். அப்புறம் வந்து சன்யா, பரிபாஷா, எல்லாத்துக்குமே they say it through a karika, through a poem, ஒரு verse மாதிரி, so that we remember everything. நம்ம வந்து ரிமெம்பர் பண்ணணும். அதுக்காக they will always, like நம்மளோட விசேஷத்துக்கு நான் I used to always say எல்லிங்கம் யத் விபக்தி யாச் எல்லிங்கம் யத்வச்சனம் யாச்ச விபக்தி விசேஷஸ்ய தல்லிங்கம் தத்வச்சனம் சாச்ச விபக்தி விசேஷணஸ்ய. இப்போ எது விசேஷத்துக்கு வருதோ அதே இதுதான் சமானார்த்தம், சமான ரீதியா விசேஷணத்துக்கும் வரும். அந்த வச்சனம், அந்த விபக்தி, அந்த லிங்கம். ஸோ அது ஒரு காரிக்கையா சொல்லியிருக்கு. த சேம் வே திஸ் சந்தி வேர் இட் இஸ் அப்ளிகபிள், சம்ஹிதா எங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிறத ஒரு காரிக்கா மூலமா சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் we will see what is the karika.
அதை நான் வந்து டைப் படிச்சு வச்சிருக்கேன். ஐ வில் ஜஸ்ட் ஷேர் இட் வித் யூ. Is the screen visible? Yes, Mata. Okay. संहितैक पदे नित्या नित्या धातुपसर्गयोः समासे नित्या वाक्ये तु सा विवक्षाम अपेक्षते. ओके, இப்போ நம்ம இதை பிரிச்சா எப்படி வரும்? संहिता एक पदे, संहिता plus a plus a will become I. संहिता एक पदे नित्या. ओके, नित्या. அடுத்தது நித்யா தாத்து உபசர்கயோகோ, அதனால சமஸ்த பதமா தாத்து உபசர்கயோகோ. சமாசே நித்யா. ஓகே, வாக்கியே தூ சா விவக்ஷாம் அபேக்ஷதே. இப்போ நம்ம பார்ப்போம். இந்த காரிக்காவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சம்ஹிதா ஏக பதம், ஒரு பதமா இருந்து, ஒரே ஒரு பதமா இருந்ததுன்னா நித்யா. ஸோ நான் எக்ஸாம்பிளோட அப்படியே வச்சிருக்கேன், பிகாஸ் இட்ஸ் ஈஸி டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நம்ம பூ தாத்து எடுத்துட்டோம்னா அந்த பூ தாத்துல பூ வில் பிகம், நம்மளுக்கே தெரியும், பிகாஸ் இட் இஸ் அ புவாதி கணா, ஷப் வில் டேக் குணா and bu will become, u will become o. Guna bu is o. அப்புறமா அதோட விகரண பிரத்யா will be a. திங் பிரத்யா will be தி. கரெக்டா? So bo, o plus a will become av. Okay, so av plus a plus ti, so bhavati. So it is one padam. So samhita ஏக பதே நித்யா, நித்தியமா பண்ணியே ஆகணும். பட் இட் இஸ் நாட் நெசசரி. இஃப் இட் இஸ் ரெண்டு பதமா இருந்தது அப்படின்னு சொன்னானா யூ நீட் நாட் டூ சம்ஹிதா, அபேட்சதே. ஓகே, பட் ஹியர் இட் இஸ் நித்தியம். பக்கத்துல இருந்ததுன்னா இன் ஒன் பதம் இட் இஸ் நித்தியம், நித்யா. அடுத்தது தாத்து உபசர்கயோகோ. So V plus AT. So V is upasarga, AT is the lakara. Okay, so V plus AT, E plus A will become VA. Here it is N. It is Sandhi. N Sandhi only, yes. So VAT. So dhatu upasargayoho, it is nitya. So ஏகபதத்துல நித்தியமா சந்தி பண்ணியே ஆகணும், தாத்து உபசர்க்கத்திலையும் சந்தி பண்ணியே ஆகணும். ஓகே, சம்ஹிதா இஸ் நித்தியம். யூ கேனாட் எவேட் இட். வேண்டாம்னு வைக்க முடியாது. சமாசே நித்யா, சமாசம் ஆல்சோ. இப்போ குரு உபதேச, இப்போ வித்யா பிளஸ் ஆலய, வித்யாலய. ஓகே, இப்போ வித்யா ஆலய நம்மளுக்கு சமரண தீர்க்க சந்தி வருது, அது வேற விஷயம். பட் ராம ஆலய, ஆ பிளஸ் ஆ வில் பிகம் அகெயின் ஆ. எதா இருந்தாலும் இப்போ குரு உகாராந்த, உபதேச இஸ், திஸ் இஸ் குரோஹோ உபதேச. குரோஹோ உபதேச ஷஷ்டி தத்புருஷ. நம்ம வந்து குரு உபதேச. ஆல்வேஸ் த சமஸ்த பதம், வி ஆல் நோ தட் த பிரதமம் பதம் வில் டேக் த பிராத்திபதிக்கம் ஒன்லி. ஸோ குரு. பட் குரு பிளஸ் உபதேச போடும்போது என்ன ஆகும்? குரு உபதேச. ஐ திங்க் ஐ ஹவ் டைப்டு ராங்லி ஹியர். Sorry.
குருபதேசः. Okay. So guru வந்துரணும் because guru plus upadesha will take the savarna dirgha sandhi. அடுத்தது என்ன சொல்றோம்? வாக்கியேது விவக்ஷாம் அபேக்ஷதே. ஓகே, இப்போ நான் சொல்றேன், இப்போ ஐ எம் டாக்கிங் டு யூ. தட் டைம் ஐ சே அகம் குரோஹோ உபதேசः அப்படின்னு எடுத்து தான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. சக குரோஹோ உபதேசः அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் அப்படி எடுத்துப்போம். குரோஹோ உபதேசம் ஸ்ருத்தவான், சக குரோஹோ உபதேசம் ஸ்ருத்தவான். I can also say saha gurupadesham shrutavan. But now it is my vivaksha when I'm speaking. My vivaksha na my choice. I can do anything. Whether I want to say it like that, enodu speaking, enodu choice of speaking. Whether I can speak it with samhita or I can speak it without samhita. சம்ஹிதா இல்லாமலும் நான் பேசலாம், சம்ஹிதாவோடையும் பேசலாம். அகம் குரோஹோ உபதேசம் ஸ்ருணோமி, அகம் குருபதேசம் ஸ்ருணோமி. Both ways I can say when I'm speaking. Okay? So vakye, that's why they said vakye only it is vivaksham. Kintu samase na nitya. In samasam, it is nityam. But same, that samasta padam, if I am speaking, but in dhatu upasarga yoga, I cannot do anything. Correct? Only when I am speaking, I can do a samasta padam, atayam sollikalam, setum sollikalam, padikalam. Anybody has got any doubt in this? No doubt? Shall I move further? Clear. Okay. Now we will go to the sutrams regarding this. Now before we go to the sutrams regarding the, what is that? I'll go to the sutrams. Yeah. Regarding before we go to the sutram, the first sutram is eco energy. Now onwards, whenever we go to a sutram, the munnadi chapter la, whatever sutram we saw, it was all sanya. அது எல்லாமே சன்யா சூத்திரமா இருந்தது. பட் இங்க வந்து சந்தியில வரும்பொழுது there will be பரிபாஷா சூத்திரம், there will be விதி சூத்திரம், there will be நியம சூத்திரம். Okay, all the 6 types of sutrams we have. In that, each sutram will be there. So நம்ம ஒவ்வொரு சூத்திரமும் படிக்கும் பொழுது I will tell you what kind of a sutram it is. அது மட்டும், sorry, excuse me, yeah, அது மட்டும் எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Now, first sutram itself is eco energy. இப்ப eco energy அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ முதல்ல first what we have to do, ஒரு சூத்திரம் கொடுத்தானா always we have to what to say, we must find out the words which are there in the sutram. Okay, நம்ம பிரிச்சு படிக்கணும். We have already done that in the sanya prakarana. Here also we have to do this. So first I will do this sutram, but in the sutram பண்ணும்போது தான் there are many things that I have to explain together. There are some things which we have to know when we do a sutram. What is this? What is that? Then only we will come to know. For example, now eco energy. இப்ப என்ன சொல்றா? இக்கஹ ஸ்தானே யன் ஸ்யாத் அச்சி சம்ஹிதாயாம் விஷயே. சுதி உபாசியாவை நம்ம எடுத்துருவோம். நம்ம எக்ஸாம்பிள் பண்ணும்பொழுது பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இப்ப நான் எப்படி பிரிச்சிருக்கேன் இதை பாருங்க. இகோ ஸ்தானே இக்கஹ, கரெக்டா? அங்க விசர்கசிய உத்துவம் அனந்தரம் குணம் வருது. ஸோ அதனால
Eco. Yan. Yanachi will become yan. Achi. So, இப்போ we have to see எதது என்னென்ன விபக்தியில இருக்கு. So that is very, very important. When we take a sutram, ஒரு சூத்திரம் எடுத்துட்டோம்னா first we have to check சூத்திரத்தை முதல்ல பிரிச்சுக்கணும். ஓகே, சந்தி இருந்தானா நம்ம எல்லாருக்கும் சந்தி தெரியும். சந்தி படிச்சுட்டு தான் நம்ம சூத்திரம் படிக்கிறோம். ஸோ டோன்ட் டெல் மீ யூ டோன்ட் நோ சந்தி. சந்தி பண்ணிட்டு சந்தியை வச்சு நம்ம சூத்திரம் என்ன விபக்தியில இருக்கு அந்த வேர்ட்ஸ். இப்போ இக்கக, இக்கு சப்தஸ்ய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். அடுத்தது எண். எண்ணுங்கிற பிராத்திபதிகம். அது எண்ணுங்கிறதுக்கு எண் இட் இஸ் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அச்சி, அச்சு சப்தஸ்ய, ஓகே, அச்சுங்கிறது ஒரு பிரத்யாகாரம், எண்ணுங்கிறது ஒரு பிரத்யாகாரம், இக்குங்கிறது ஒரு பிரத்யாகாரம். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அந்த பிரத்யாகாரத்தோடு இக்கு இக்கக ஷஷ்டி ஏகவச்சனம், எண்ணு பிரதமா விபக்தி ஏகவச்சனம், அச்சி சப்தமி விபக்தி ஏகவச்சனம். ஓகே, இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ஒரு ஷஷ்டி, ஒரு பிரதமா, ஒரு சப்தமி, 3 விபக்தியில இருக்கிறதும் இருக்கு. இப்ப இந்த விபக்தி வைஸா நான் முதல்ல பிரிச்சுண்டு these vibhaktis, what do they tell me? Why Panini has put this in the 6th? Why Panini has put this in the 1st? Why he has put this in the 7th? Question வருமோனோ நமக்கு. So என்னென்ன யூஸ்? So அதுக்கும் பாணினி விடல. He has been very, very clear throughout. So அவர் என்ன சொல்லிட்டார்? இக்கஹ, இக்கஹ அப்படின்னு ஷஷ்டி, ஷஷ்டி ஸ்தானே யோகா அப்படின்ட்டு. ஷஷ்டி ஸ்தானே யோகா, ஸ்தானத்தை சொல்லறது ஷஷ்டி. ஓகே, நம்ம சம்பந்தம் சொல்றோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? இட் இஸ் அ ஷஷ்டி ஸ்தான யோகா. இங்க இருக்கு சூத்திரம் கூட. இஸ் தேர்? தாசங்கியம் அனுதேச சமானம் ஏச்சோவியாக ஸ்தானே அந்தரத்தமா இருக்கு. சம்யோகாந்தஸ்ய. Okay, we'll leave it, no problem. If it is not there, you will just take it. I will explain to you and then we can go further. Shashti Sthane Yoga is 1149. Sthane Antaratamaha Sutram Kurturkar 1150 odu. Yeah, they have not taken this in the Laghu Siddhanta Kaumani. It will come. Illama irukka mudiyadhu. Pinadi varuma. So ஷஷ்டி ஸ்தானே யோகா அப்படின்னா என்ன? ஸ்தானே அதாவது ஸ்தானேயோட யோகமா பரிபாஷா. See, it is not this, since this paribhasha sutram is not in Laghu Siddhanta Kaumudi. See, they have given in one explanation, but in Siddhanta Kaumudi it is given. Okay. So ஷஷ்டி ஸ்தானே யோகா அப்படின்னா என்ன? ஷஷ்டி தான் 6th கேஸ் எண்டிங் ஒர்க் சம்பந்தமா இருக்கோ அந்த இடத்துல தான், தட் ஸ்தானத்துல தான் தட் காரியா வில் ஹேப்பன். காரியம்னா என்னது இந்த இடத்துல? சேஞ்ச். வாட் இஸ் த காரியம் ஆஃப் அ சந்தி? டு பிரிங் அபவுட் த சேஞ்ச் இன் த லெட்டர்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பரிபாஷா சூத்திரம் 1149. ஷஷ்டி ஸ்தானே யோகா. Okay, so ஷஷ்டி ஸ்தானே யோகா. This is, what does it say? எங்க காரியம் நடக்கணுமோ, where the samhita
should happen, that it will be indicated by the Shashti Vibhakti. இப்போ இக்கஹ ஷஷ்டி. அப்ப எங்க வேற வாட் லெட்டர்ஸ் ஆர் கோயிங் டு சேஞ்ச்? இக்கு பிரத்யாகாரால இருக்கிற லெட்டர்ஸ். வாட் ஆர் த லெட்டர்ஸ் which are there in ik pratyahara? One of you say. E e u u r l. E u r l. Ik pratyahara. So ik pratyaharaல இருக்கிற லெட்டர்ஸ் தான் they are going to face the change. So because it is in Shashti, I said Shashti Sthane Yoga. That is the Sthanam. அடுத்து என்ன சொல்றா? Yan. So I said Yan is what Vibhakti? Prathama Vibhakti. So always what is in Prathama Vibhakti will be the Adesh. Change ஆகும்போது என்ன பண்ண போறோம், என்ன வரப்போறது அப்படின்னு சொல்லறது பிரதமா விபக்தியில இருக்கும். இப்ப என் what are the letters in yan pratyahara? Ya, ba, ra, la, Mata. Yes. So they are going to be the change. Shashti ஸ்தானத்துல யா பா ரா லா வரப்போகுது. ஓகே, அடுத்தது என்ன சொல்றா? அச்சி. Now achi, I said, is in saptami. It is in saptami vibhakti. So why has Panini used the saptami vibhakti? அப்படின்னா அடுத்த சூத்திரத்திலேயே அவர் சொல்றார், தஸ்மின் இதி நிர்திஷ்டே பூர்வஸ்ய அப்படின்னு சொல்றார். தஸ்மின் இதி நிர்திஷ்டே பூர்வஸ்ய. So tasmin, it is saptami vibhakti. Tasmin iti nirdishte. Okay, so the saying that is nirdishte purvasya. Purvasya na the one before. So what will happen? Purvasya achi, அதாவது என்னன்னா, இப்ப நம்ம இத பிரிச்சு சொன்னோம்னா இக்கஹஸ்தானே என் சியாத் அச்சி பரே. அதாவது அச்சி பின்னாடி இருந்ததுன்னா அப்ப பூர்வத்துல தான் காரியம் பண்ணணும். See, the காரியம் will happen before the சப்தமி. நல்லா புரிஞ்சுக்கணும். Before the சப்தமி. சப்தமி என்னது? அச்சு. அச்சு தான் சப்தமியில இருக்கு. So அச்சு will be there. ஸ்தானம் will be இக்கு. The adesha, the n letters will be replaced in the place of ik. எப்போ? தஸ்மின் இதி நிர்திஷ்டே பூர்வஸ்ய, முன்னாடி இருக்கிறது தான் வரும். ஆனா அச்சு இருக்கணும் பின்னாடி. அச்சி, அதான் சப்தமி. அண்டர்ஸ்டாண்ட்? So tasmin iti nirdishte purvasya. So what happened? If the seventh case, this is again a paribhasha sutram. நான் திரும்பவும் சொல்றேன், இக்கோ எனச்சி is a vidhi sutram. Okay, vidhi sutram, and tasmin iti nirdishte purvasya is a paribhasha sutram. So what the vidhi has to do? What is the rule for the vidhi? Why it has to do? அப்படிங்கிறத நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் பரிபாஷா, சேயிங் சம்திங் மோர் அபவுட் த விதி. ஸோ அந்த விதியில என்ன பண்ணணும்? சப்தமி நிர்தேசேன விதீயமானம் காரியம் வர்ணாந்தரே அன் வியவஹிதஸ்ய பூர்வஸ்ய போத்தியம். அப்படின்னா என்ன சொல்றானா, என்ன இருக்கோ, வாட் எவர் இஸ் தேர், செவன்த் கேஸ் எண்டிங் இருக்கோ, we should understand that the change should be previous to the seventh case ending word. Okay, இப்ப அச்சுக்கு முன்னாடி. இப்ப நம்ம எல்லாருக்கும் இது தெரியும். Then there is
another one சூத்திரம். அப்ப இங்க வந்து என்னது? இப்ப இக்கோ எனர்ஜியை நம்ம எடுத்துப்போம். இக்கஹ is everyone able to understand? புரியலைன்னா கேளுங்க ப்ளீஸ். டோன்ட் ஜஸ்ட் பி blank. Because we all know how to do sandhi, but these are sutrams where we have to know the meaning, why it is being done. இப்போ இவ்வளவு நாளா செஞ்சுட்டு இருந்தோம். Why it is being done, how it is being done, what is the rule for being done, இதெல்லாம் தான் நம்ம சூத்திரம் மூலமா படிக்கணும். ஓகே, ஸோ ரெண்டாவது மாத்தா இப்ப ரெண்டாவது இருக்கிறத வச்சுட்டு முதல்ல தான் பண்ணணும் இல்லையா? தஸ்மின் நிதி நிர்திஷ்டே பூர்வசிய அந்த சூத்திரம் வந்து ஃபர்ஸ்ட் இப்ப ஈகோ எனர்ஜியில அதை நம்ம அப்ளை பண்ணணும் இந்த சூத்திரத்தையும். எல்லா சூத்திரமும். ஓஹோ, இட் இஸ் a general rule. சரி சரி சரி, ஓகே. It is not at all for eco energy-ன்னு இல்ல. இப்ப ஜலாம் ஜஷின்னு ஒரு சூத்திரம் வருது. சரி, அதுல ஜஷி வந்து சப்தமி. அப்ப ஜலாம் இப்ப பாருங்க கீழே இருக்கு பாருங்க இந்த சூத்திரம். கரெக்டா? இப்ப ஜலாம் ஜஷி. இப்ப ஜலாம்ங்கிறது ஷஷ்டி. ஓகே, ஷஷ்டி பகுவச்சனம். இப்ப எல்லா ஜல் லெட்டர்ஸும் அவளோட இடத்துல என்ன வரும்? ஜஷ் வரும். ஜஷ் வரணும். பிரதமா விபக்தி ஏகவச்சனம். எப்ப வரும்? பின்னாடி என்ன இருக்கணும்? ஜஷ் இருக்கணும். ஜஷ் இருக்கணும். புரியுதா? அப்ப அந்த முன்னாடி வரும். ஓகே மாதா, ஓகே மாதா ஒரு நிமிஷம். நீங்க வந்து அந்த இக்கோ எனர்ஜி வந்து விதி சூத்திரம் அப்படின்னு சொன்னேன். ஓகே, அந்த தஸ்மின் நிர்திஷ்டே வந்து அதுக்கு சப்போர்ட் பண்றதுனால அதுக்கு வேறன்னு சொல்லணுமா? எப்படி சொல்லணும்? அது புரியல. இல்ல இல்ல, அதாவதுமா எல்லாமே இப்போ சம்ஹிதாங்கிறது இஸ் சஞ்ஞா. ஆமா ஆமா. ஆனா அந்த சஞ்ஞா வந்து எப்படி நடக்கிறது அத பத்தி இது கூட சொல்றது இல்லையா, எக்ஸ்பிளைன் பண்றது இல்லையா அந்த விதி சூத்திரம் நடக்கிறதுக்கு. அச்சா அச்சா அச்சா. So it becomes a பரிபாஷா சூத்திரம். ஓகே, இல்ல நான் முன்னாடி கொஞ்சம் ஒழுங்கா தெரியாதனால ஐ அம் ஆஸ்கிங், சாரியா. ஓகே, நம்ம I don't think நீங்க வந்து வராம இருந்தேன்னு நினைக்கலனா. when I taught பரிபாஷா சூத்திரம், what is a பரிபாஷா சூத்திரம்லாம் போது நீங்க இருந்தே இல்லையா? இல்ல இல்ல இருக்கல மாதா, இருக்கல. I didn't attend. எக்ஸாம் முதல்ல இப்ப ரிவைஸ் பண்ணும்போது பண்ணல. முதல்ல நான் கிளாஸ் எடுக்கும்போது இல்ல நான் இருக்கல. இது என்னாச்சு தெரியுமா, இது ஆரம்பிக்கிறதுக்கும் எனக்கு ஆத்துல வேலை இருக்கிறதுக்கும் சரி வந்து நான் இங்க நீங்க ஆரம்பிச்சப்போ எடுக்கல. நான் I'll go through that again. I won't ask. Okay, you just go through it again. Okay. If you go through it again you will know what is a paribhasha sutram, what is a this sutram, that sutram. I think நான் வந்து நோட்ஸ் கூட அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன். இல்ல நான் அட்டெண்ட் பண்ணல, சாரி. நான் ஒரு தடவை கேட்டுக்கிறேன் மாதா. Thank you மாதா. So you just see what are there. So paribhasha sutram வந்து பாத்துக்கோங்க. Okay, the 6 types of sutrams I have given. So அதுல வந்து this becomes a paribhasha sutram. Just அதாவது it is not at all necessary to by heart what it is. But நம்ம படிக்கிறோம், வந்துட்டோம், லகு சித்தாந்த கௌமுதி படிக்கிறோம். அப்ப இது எந்த மாதிரி சூத்திரம்? இது விதியா, நியமமா, அதிதேசவா, அதிகாரவா, சஞ்ஞாவா, இல்ல பரிபாஷாவா? 6 விதமான சூத்திரம் இருக்கு. ஓகே மாதா. தேங்க்யூ மாதா. Yeah. So this says இது வந்து ஏன் நீங்க சப்தமியில இருக்கிறது? சப்தமியில ஏன் அச்சி போடுறா அப்படின்னா, சப்தமியில இருந்தா அதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துலதான் அந்த காரியம் பண்ணணும். பூர்வசிய. இதுலயே இன்னொன்னு இருக்கு, இன்னொரு பரிபாஷா சூத்திரம். ஏன்னா இது பூர்வசியா இருக்கு இல்லையா, இப்போ உத்தரசியா இருக்கணும்ல. இப்ப எல்லாமே பூர்வத்திலே இருக்கணுங்கிறது கிடையாது. அதனால there's another sutram which says tasmat iti uttarasya. இங்க தஸ்மின் வந்திருக்கு. தஸ்மின் இஸ் தத் சப்தத்தோடு சப்தமி விபக்தி ஏகவச்சனம். தஸ்மாத்ங்கிறது தத் சப்தத்தோடு பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம். தஸ்மாத் இதி உத்தரஸ்ய அப்படின்னா அது உத்தரமா பின்னாடி இருக்கு. இப்போ அகஹ சவரணே தீர்கஹ. நான் நினைக்கிறேன், ஐ திங்க் நான் வந்து எழுதி காட்டணும்னு நினைக்கிறேன். It's sorry, I cannot share this screen. If I write, I cannot share this book screen.
Can you see the screen? தெரியுது மாதா. எனக்கு ஒண்ணுமே வரலையே. தெரியுது, ஸ்கிரீன் கிளியரா தெரியுது மாதா. இப்ப போயிடுத்து. ஓகே. எனக்கு இப்போ வந்துடுத்து, திரும்ப வந்துடுத்து. okay. Yeah, now I can see the white screen. Yeah. So now if I say, see, why this color? Now if I say ikaha yan achi. So I said this is 6-1, this is 1-1, this is 7-1. So 7-1க்கு முன்னாடி தான் வரணும். ஓகே, இப்ப இதுவே அக்கஹ சவர்ணே தீர்க்கஹ. இந்த அக்கஹ is also akka pratyahara, but here it is panchami. Okay, savarne is saptami, dirghaha is 1-1. Now what happens here? இக்கு ஸ்தானத்துல ஈக்கு எண்ணுல யா வருது. whereas இங்க ஆவோட ஆ சேரும் பொழுது இங்க ஆ வருது, தீர்க்க வருது, சவரணே. ஓகே, ஆ சவரணே அக்கஹ, அதாவது ஒரு அக்கு லெட்டருக்கு பின்னாடி சப்தமி இஸ் வாட், பின்னாடி இருக்கிறது. ஓகே, சோ ஆனா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? பஞ்சமி இருக்கு. சோ பஞ்சமி இருந்ததுன்னா தஸ்மாத் இதி உத்தரஸ்ய எடுத்துக்கணும். அப்போ இங்க வந்து உத்தரமா இருக்கிறது சேம் சவரணமா இருக்குன்னா தீர்க்கம் ஆயிடும். ரிசல்ட் வில் பி தேர் லேட்டர். ஹியர் ஷஷ்டியில இருக்கிறது சப்தமினா பின்னாடி இருந்ததுன்னா அப்போ ரிசல்ட் வில் கம் ஆஃப்டர் தட். எப்படி இருந்தாலும் இக்கு ஸ்தானே எண்ணு, இங்க அக்கஹ கப்புறமா சவரணம் வருது. புரியுதாமா? இங்க வந்து இக்கோடு ஸ்தானம். ஓகே, இங்கே அக்கஹ. ஓகே, சவரணே தீர்க்கஹ. நீங்க ஜஸ்ட் இதை வந்து இப்போதைக்கு இது புரிஞ்சுக்கோங்க. when I go to the sutras I will teach you in detail each sutra. When we take it we will do it. Now we will go to iko yanachi. That is the first sutra. Those who are having the book, keep it, or you want I will share the book first page with you. Do you all have the book? எல்லார்கிட்டயும் புக் இருக்காமா? இருக்கு ஏன்னா மாதா. இல்லாதவங்க நான் மட்டும் எழுதி சொல்லிட்டேன் மேடம். காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் வி ஹேவ் மாதா. யார் இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க. இல்லைன்னா யாராவது ஒருத்தர் வந்து அந்த பேஜ், the particular page where I am going to share the sutras, please அந்த ஒரு பேஜை மட்டும் குரூப்ல ஷேர் பண்ணுங்க if they don't have. ஓகே, இப்போ first what we saw, இக்கஹ இக்கோ எனச்சி. இப்போ ஏன்னா சி. ஓகே, the sutram is like this only. இந்த சூத்திரத்தை படிக்கும் பொழுது நம்ம வந்து படிக்கிறது இப்படி வேணா படிக்கலாம். இப்ப இங்க வந்து இப்ப நம்ம எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கும் போது இப்ப ஷஷ்டி நம்ம சொன்னோம் ஸ்தானே யோக அப்படின்னு சொல்லிட்டோம்.
அப்புறம் எண்ணு வந்து இது. இப்ப எண்ணு பண்ணும் பொழுது இன்னொரு சூத்திரம் அங்க வருது. ஸ்தானே அந்தர தமக. இப்போ இக்கஹ நம்ம பார்த்துட்டோம். எண்ணு வரணும், அப்புறமா அச்சி. இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட் கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து சுதி உபாசிய அப்படின்னு கொடுத்துருப்பா புக்ல. ஓகே, அதே எடுத்துப்போம். பிகாஸ் அதுல வந்து நிறைய சூத்திரம் வரும். சுதி உபாசிய கரெக்டு தானே? பிகாஸ் நீங்க இது பண்றதுனால ஐம் கீப்பிங் மை புக் வித் மீ. சுதி Correct, உபாசிய Mata. தானே? ஆமா மாதா. எஸ் மாதா. சுதி உபாசிய தானே? correct. ஓகே, ஸோ சுதி உபாசிய அப்படின்னு கொடுத்துருக்கா சூத்திரம். இக்கோ எனர்ஜி. ஓகே, ஸ்தானே ஒன்லி திஸ் இஸ் கிவன். ஓகே, சுதி உபாசிய. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் சு, இது அப்படியே எடுத்துக்கிறேன், து இ. ஓகே, and here I'll take u, then pasya will be the same. Okay, well learned people, அதுதான் அதோட மீனிங். அதை வந்து I'll tell you this thing. Here we are taking both very close by. Sudipasya, Sudipasya, Sudipasya. We are putting two words together, two letters together, two ach together. When their proximity is very close. Okay, ரொம்ப அப்ப என்ன சொல்றோம் நம்ம? ரொம்ப க்ளோஸா இருந்தானா the சந்தி happens. அப்போ சந்தி happens. அப்போ சுதியுபாசிய, 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 சுதியுபாசிய. See, the tongue itself rolls. ஓகே, பட் பாணினி என்ன சொல்லியிருக்கார்? எண்ணு ஆதேசகன்னு சொல்லிட்டார். இப்ப எண்ணுல என்னெல்லாம் இருக்கு? ய, வ, ர, ல. கரெக்ட்? Am I right? எஸ் மாதா. ஆமாமா, தேவரல் தான். இப்போ these four are there. இப்போ எனக்கு எண்ணுன்னு கொடுத்துட்டார். He has given me எண். பட் நான் அதை எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? எண்ணுக்கு நான் ஈகாராக்கு யகாரான்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஈகாராக்கு வக்காராவும் இருக்கலாம், ரேப்பாவும் இருக்கலாம், லக்காராவும் இருக்கலாம். பிகாஸ் எண் ஹஸ் காட் ஆல் த 4 letters. அப்ப பாணினி வந்து என்ன பண்ண? ஸ்தானே அந்தரதமக அப்படின்னு கொடுத்தார். அப்போ என்ன சொல்றாரு அவர்? ஸ்தானே முதல்ல சொன்னார் ஷஷ்டி வந்து ஸ்தானே யோக, தஸ்மா வந்து தஸ்மின்னித்தி நிர்திஷ்டே பூர்வசிய. அது மட்டும்தான் இந்த சூத்திரத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். தஸ்மாத் தித்தி உத்தரசிய நம்ம அக்கக தீர்க்க பண்ணும்போது பார்த்துப்போம். இப்ப ஸ்தானே அந்தரதமக. இப்ப ஸ்தானம் அப்போ எப்படி ஆதேசம் வந்து எப்படி வரணும்? ஸ்தானே அந்தரதமக. அந்தரதமகனா ஹியர் இட் இஸ் சிமிலர். தமனா நமக்கு தெரியும், தர பிரத்யே தம பிரத்யே படிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம மோர் மோஸ்ட் நம்ம படிச்சிருக்கோம். எஸ் மேடம். எஸ் எஸ் பஞ்சமியில் அதை யூஸ் பண்ணணும் எல்லாம் படிச்சு சொல்லி கொடுத்தீங்க, படிச்சிருக்கோம். தரப்பு தமப்பு பிரத்யே படிச்சிருக்கோம். தரஹ இஸ் கம்பேரிட்டிவ், தமப் இஸ் சூப்பர்லேட்டிவ். ஓகே, உச்சதரஹ, உச்சதமஹ படிச்சிருக்கோம் இல்லையா நம்ம? அத மாதிரி இப்போ வந்து இங்க அவர் என்ன சொல்றார்? அந்தர தமக அப்படிங்கிறார். தமகனா சூப்பர்லேட்டிவ். அந்தர, அந்தரனா இந்த இடத்துல சதிருஷக, சிமிலர். அப்போ ஸ்தானத்துல சிமிலரா இருக்கணும். சிமிலரா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? த ஹையஸ்ட் சிமிலாரிட்டி இருக்கணும், கிரேட்டஸ்ட் சிமிலாரிட்டி இருக்கணும். அப்படி இருந்தாதான் நீங்க அந்த லெட்டரை தான் இதுக்கு போடலாம். இப்போ ஈயும் யாவையும் நம்ம யக்காராவையும் எடுத்துப்போம். ஏன் நம்ம ஈ ய போடுறோம்? ஃபர்ஸ்ட் என்னது நம்மளுக்கு? ப்ரொனன்சியேஷன். சொல்லுங்க யாராவது. உச்சாரண ஸ்தானானி சொல்லுங்க.
அகூக விசர்ஜனீயானாம் கண்டகா ஈ உச்சாரண இச்சூயசான. தாலு இல்லையா? அவ்வளவுதான். ஆமா, இச்சு யஷானாம் தாலு. இச்சூயசானாம் தாலு. அப்போ இகாரமும் தாலுல வருது, யகாரமும் தாலுல வருது. கரெக்டா? அப்ப ஸ்தானம் ஸ்தானம் எப்படி இருக்கு? அதோடு உச்சாரண ஸ்தானம் எங்க இருக்கு? இப்படி இருக்கு. இப்போ சப்போசிங் நம்மளுக்கு ஸ்தானம் ஒன்னா இல்ல, பின்னாடி ஏதோ ஒரு சூத்திரத்துலன்னா பிரயத்தனம்ல நம்ம பார்க்கணும். இந்த பூர்வ ரூப சந்தியில வரும், அந்த ஹகாரா வரும்பொழுது பிரயத்னம்லாம் பார்க்கணும். நம்ம படிச்சிருக்கோம், ஆபியந்தர பிரயத்னம், பாஹ்ய பிரயத்தனம், விவருத்தம், ஈஷத் விவருத்தம், ஈஸ்பிருஷ்டம் எல்லாம் ஞாபகம் இருக்கா? மறந்து போயிட்டா? ஞாபகம் இருக்க மாட்டா, ஞாபகம் இருக்குது. எல்லாரும் கொஞ்சம் எடுத்து எடுத்து பாருங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் I'm telling you again and again, when there is no learning, there is no teaching, it is only shouting. So I don't want to shout, I want to teach. Okay? So அது மாதிரி இப்ப இந்த இடத்துல இச்சு யஷானா தாலு. இப்ப இங்க என்ன வருது? வக்காரா என்ன வருது? வக்கா தந்தோஷ்டம் வராது. ஏன்னா ஈ தாலு. ரேப்பா எப்படி வருது? ருட்டுரஷானா மூர்தா, மூர்தா வருது. So that also will not. லா எப்படி வருது? லுட்டுலசானாம் தந்தாகா, அதுவும் வராது. So ஸ்தானே அந்தரதமஹ, you must say which is the closest way. Okay? So closest எது இருக்கோ அந்த அதைத்தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு க்ளோசஸ்டா இங்க இருக்கிறது, it is similarity என்னது? யகாரா only. Yes? So we get, okay, Suddhi, Sud, in both together will give Yakara, then Pasya. So, Upasya. Okay? So, இதோடு இடத்துல ஈகாரத்தோடு இடத்துல இந்த யகாரம் வந்துடுது. Then this Upasya. So, Yakara and U will become Ukara. So, Sud, Upasya. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லையா? நம்ம எல்லாருக்கும் கிளியரா இருக்கு மாதா, கிளியரா இருக்கு. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சது. கரெக்டா? ஓகே. இப்ப நம்ம இதுலயே there is another சூத்திரம், நம்மள குழப்பறதுக்குன்னு ஒரு சூத்திரம் வரும் இங்க. நெக்ஸ்ட் சூத்திரம் என்னது? படிங்க யாராவது. அனச்சீச்சாவா வருது? அனச்சீச்ச. அனச்சீச்சாதான். அனச்சீச்ச மாதா. ஓகே, வந்துட்டேன். So the next sutram is Anachicha. Anachichaவை நம்ம எப்படி பிரிப்போம்? சி அப்படி பிரிக்க மாட்டோம். எப்படி பிரிப்போம்? அனச்சி அப்படின்னு என்னது? அனச்சி சப்தமி, அச்சோடு. சோ என்ன தத்புருஷ, நை தத்புருஷ. கரெக்டா? ஆமா. கரெக்டா? நாச்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டக்குன்னு கேட்டானா அனச்சின்னா என்னது? நாச்சி. அப்போ நாச்சி. இப்போ நா அச் அப்படிங்கிறது தான் அனச். இப்போ அனச்சி இஸ் இன் சப்தமி. அப்படின்னா என்ன சூத்திரம் நம்ம யூஸ் பண்ணுவோம் சப்தமியா இருந்தா? தஸ்மின் இதி நிர்திஷ்டே பூர்வஸ்ய. தஸ்மின் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். சப்தமி வந்துடுத்துன்னா தஸ்மின் இதி நிர்திஷ்டே பூர்வஸ்ய.
இப்போ this sutram number is what? Number சொல்லுங்க. 1.1.66. எது? 8. இல்ல அனச்சி சி வந்து Anachi, 8.4.47. 47. இல்ல நீங்க Eight. தஸ்மின் நிர்திஷ்டே பூர்வஸ்யோட சொன்னேன். இல்ல இந்த சூத்திரம் அனச்சீச்ச. அனச்சீச்சே 8.4.47. 8.4.47. ஓகே. இனிமே கொஞ்சம் நம்ம அஷ்டாத்தியாயையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, we will just go to the. Are you all able to follow me? இதுவரை ஓகே மாதா. ஷூர் மாதா, கரெக்டா கிளியரா இருக்கு. Okay. Kasturi Rangan sir, are you able to get little? நமஸ்காரம் மேடம். எஸ், இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஐ எம் ஸ்டில் an infant. பாக்கி பேரோட But it's கம்பேர் okay, பண்ணும்போது right? Are you able to follow at least? எஸ் மேடம், Yeah. கொஞ்சம். Okay. So now we will go to, what is the sutram number we said? 8.4.47. மேடம் போர்டு தெரியலையே மேடம். இல்ல நான் இனிமேதான் ஷேர் பண்ண போறேன். நான் அந்த சூத்திரத்தை எடுத்துருவோம், ஏன்னா உங்களுக்கு வந்து அப்புறமா ஸ்கிரீனை ஷேர் பண்ணுவோம். பிகாஸ் சம்டைம்ஸ் வாட் வில் ஹேப்பன், நோ திஸ் அஷ்டாத்தியாயி வில் நாட் கம். நான் போட்ட அப்புறம் ஓகேவா? இப்ப தெரியுதா? தெரியுது மாதா, தெரியுது. இப்போ அனச்சீச்சங்கிறது 8.4.47. பட் நம்ம முன்னாடியே என்ன படிச்சிருக்கோம் சம்யால? சூத்ராந்தரம் அனுவர்த்தனீயம் சர்வத்திர. கரெக்டா? முன்னாடி இருக்கிற சூத்திரத்திலேருந்து வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து அதையும் சேர்த்துக்கணும் சூத்திரத்துல அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ இதை நம்ம இந்த சூத்திரத்துல அனச்சீச்சால வெறும் அனச்சீச்சான்னு சொன்னா நம்மளுக்கு என்ன புரியும்? ஒண்ணுமே புரியாது. ஸோ முன்னாடி இருக்கிற சூத்திரத்துல இருந்து சில வேர்ட்ஸ் நம்ம எடுத்துக்க போறோம். வேர்ட்ஸை எடுத்துட்டாதான் நமக்கு புரியும். முன்னாடி இருக்கிற சூத்திரம் பாருங்க, 8.4.45 இஸ் யரஹ. ஓகே, யரஹ. யரஹனா என்னது? யர் பிரத்யாஹாரா. ஓகே, எல்லாத்துலயும் பிரத்யாஹாரா ஒன்லி will come. Okay, then அச்சஹ 8.4.46, துவே 8.4.46. அதிகாரம் இஸ் பூர்வத்ரா சித்தம், நமக்கு அது தேவை கிடையாது. சம்ஹிதாயாம் இஸ் ஆல்சோ அன் அதிகாரம். இப்போ பூர்வத்ரா சித்தம் நம்ம விட்டுருவோம், இப்போ அதை பார்க்க வேண்டாம். சம்ஹிதா என்ன? சம்ஹிதாங்கிற அதிகாரம். சம்ஹிதானா என்னது? சந்தி. ஓகே, அந்த அதிகாரத்துல, அதிகாரம்னா என்னது? தட் இஸ் a சாப்டர் டீலிங் வித் சம்திங். இந்த அதிகாரம் அப்படின்னு சொல்ல மாட்டோமா? தமிழ்ல நீங்க நாவல்ஸ் எல்லாம் பார்த்தா அதிகாரம் 1, அதிகாரம் 2 எல்லாம் கூட இருக்கும். நிறைய பேர் ஞாபகம் வச்சு யோசிச்சா தெரியும். ஸோ அந்த மாதிரி சம்ஹிதாங்கிற அந்த சாப்டர்ல இப்ப இது வருது. அச்சக, வாட் இஸ் த கரெக்டா சேர்த்து எல்லாமா சேர்த்து வர்ற சூத்திரம் என்னன்னா அச்சக யரஹ அனச்சி துவே வா சம்ஹிதாயாம். இதுதான் சூத்திரம். நம்மளுக்கு வெறும் அனச்சீச்சான்னு கொடுத்துருக்கு. ஆனா நம்ம முன்னாடி இருக்கிற சூத்திரத்தோட சேர்த்து இதை படிக்கணும். சேர்த்து படிச்சா என்ன வருது? அனுவிருத்தி சகிதம் சூத்திரம்னு இருக்கு பாருங்க. அச்சக யரஹ, ஓகே, அனச்சீச்ச, சாரி அனச்சி துவே வா. எப்பொழுதுமே பிராக்கெட்ல வா போட்டா வார்த்திகம், பிராக்கெட் இல்லாம வா போட்டானா இட் இஸ் ஆப்ஷனல். So there is, it is optional in Samhitayam. அப்படின்னா என்ன? அச்சு வர்ணாத் பரஹ யஹ யர் வர்ணஹ தஸ்மாத் அனந்தரம் அச்சு வர்ணஹ
नास्ति चेत् तस्य यर वर्णस्य विकल्पेन दा वा ओके द्वित्वं भवति द्वित्वं ना it takes a double it doubles okay இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பிரத்யாகாரா எர் பிரத்யாகாரா என்னது அகாரம் விஹாய எல்லா व्यञ्जनानिயும் கரெக்டா அகாரம் விஹாய சர்வாணி व्यञ्जनानि எர் ஏன்னா ஹயவரட்ல ஹா போயிடுத்து பின்னாடி ஹல்லும் வரல சர் வரைக்கும் வந்துடுது ஓகே சோ எர்ங்கிறது all the vyanjanas excepting akara அதான் எர் பிரத்யாகாரா அச்சுனா என்னது all the ஸ்வராட்சரம் ஓகே சோ இப்ப என்ன சொல்றார் அச்சு வருணாத் பரஹ யஹ யர் வருணஹ தஸ்மாத் அனந்தரம் அச்சு வருணஹ நாஸ்தி சேத் தஸ்ய யர் வர்ணஸ்ய விகல்பேன த்வித்வம் பவதி ஓகே இப்போ யர்னா என்னதுன்னு நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்மளோட சுதி உபாசிய ஓகே அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம சுதி உபாசியங்கிறத அனச்சீச்ச மேல இது எழுத முடியும் எங்க டீச்சர் எல்லாம் எப்படியோ அதுக்கு மேலேயே எழுதுறாங்க எனக்கு எழுத தெரியல ஓகே இப்போ நம்ம இந்த சூத்திரம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அச்சஹ யரஹ அனச்சீச்ச அனச்சி துவேவா சம்ஹிதாயாம் இப்ப என்ன சொன்னேன் ஒரு அச்சு வர்ணம் அதுக்கப்புறமாக ஒரு யர் வர்ணம் ஓகே அதுக்கு அனந்தரம் அச்சு வர்ணக நாஸ்தி சேத் தஸ்ய யர் வர்ணஸ்ய விகல்பேன த்வித்வம் பவதி ஓகே இப்போ நம்ம இந்த சூத்திரத்துல இப்ப நம்ம என்ன பார்த்தோம் சுதி உபாசிய கரெக்டா ஸ்கிரீன் தெரியுதாமா தெரியல மாதா அது சுத்திண்டே இருக்கு அப்படியா கிளியரா இருக்கு சரி உங்களுக்கு என்னோட வரல. வேற யாருக்காவது சொல்லுங்க எனக்கு கிளியரா இருக்கு கிளியரா இருக்கு என்னோட சுதி உபாசிய கிளியரா இருக்கு கிளியரா இருக்கா ஓகே லெட்டர் நான் ஒன்று பண்றேன் பேசாம உங்களுக்கு டைப் கூட அடிச்சிடல ஓகே Am I sharing the screen? நீங்க டைப் அடிச்ச ஸ்கிரீன் வரல மாதா எழுதினே தான் வந்திருக்கு கையில எழுதினது வந்திருக்கு ஓஹோ நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணலையோ இல்ல மாதா சரி ஓகே இட்ஸ் நாட் கமிங் தென் இது வருதா இது தெரியுறதா நீங்க இந்த சுதி பிளஸ் உபாசே கையால எழுதிருக்க இல்லையா அந்த ஸ்கிரீன் தெரியுறது மாதா இது தெரியுறதா இதுன்னா புரியலையே அதான் இந்த சுதி பிளஸ் உபாச கையால எழுதின அதான் அது தெரியுது அது கிளியரா இருக்கு மாதா ஓகே இப்ப நான் டைப் அடிச்சது வரமாட்டேங்கிறது இல்லையா ஆஹா டைப் பண்றது வரல சரி விடுங்க ஓகே நோ ப்ராப்ளம் நான் எழுதியே காமிக்கிறேன் இப்ப சுதி உபாசியால இப்ப நம்மளுக்கு இந்த சந்தி பண்ணினோன்னு என்ன வந்தது சுத்யுபாசிய
இப்போ இப்பதான் இந்த அனச்சீச்ச சூத்திரம் இப்போ வரப்போறது. என்ன சொல்றது? அனச்சீச்ச சூத்திரம் அதாவது அச்சக யரக துவேவா, அந்த இடத்துல என்ன ஆகும்? துவித்துவம் வரலாம். எப்ப வரும்? பின்னாடி அச்சு இருக்கக்கூடாது, முன்னாடி அச்சு இருக்கணும். ஆனா பின்னாடி அச்சு இருக்கக்கூடாது யர் வருணத்துல. இப்ப பாருங்க, தக்காரா நல்ல புரிஞ்சு நிதானமா படிங்கோ. தக்காரா இருக்கு, யக்காரா இருக்கு, இங்க சூ இருக்கு, சு ஊ. கரெக்டா? இப்ப இப்படி இருக்கா? லெஃப்ட் சைடு மட்டும் விட்டுருங்க, ரைட் சைடு விட்டுருங்க அப்படியே. இப்ப இதுல என்னெல்லாம் லெட்டர்ஸ் இருக்கு? சகாரா, ஊ, தகாரா, யகாரா இருக்கா இல்லையா? ஆமா. ம். இப்போ இப்ப இங்க எர்ல 2 இருக்கா? ம். ம் ம் கரெக்டா? இருக்கு. அப்போ என்ன சொல்லியிருக்கான் அவன்? யரக துவே ஆகலாம். அப்போ என்ன ஆகும்னா சு it can double, so it can become ஓகேவா? இத நம்ம 1ன்னு வச்சுப்போமா? மதா இந்த இடத்துல ஒண்ணு, நீங்க இந்த இத்து யா சேர்ந்துதானே எரா சொன்னல, அப்ப 2 இத்து ஏன் போட்டிருக்கேள்? அதேதாம்மா சூத்திரமே, டபுள் ஆகும் போட்டு சொன்னேன் இல்லையா? இல்ல, நம்ம முதல்ல 2 எரான்னு வரதுக்கு நம்ம இதுவும் யாவும் எரால வந்திருக்குன்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஆமா. இப்ப நம்ம என்ன சூத்திரம் என்ன சொல்லியிருக்கு? அச்சக யர யரக அனச்சி துவேவா, துவேவா சம்ஹிதாயாம். அனச்சீச்ச. ஆமா, சம்மிதாயா. ம். ஓகே. இப்போ இப்போ அனச்சி அச்சு இல்லை என்றால் ஒரு எர்ரு if it is followed by another yer letter, ஓகே ஓகே it ஓகே can become dvitvam. ஓகே ஓகே. ஆப்ஷனலி தான். அப்ப இப்போ தகாரஸ்ய துவித்துவம் ஆனதுனால இப்ப இப்படியும் போட்டுங்கோ. அதான் அனச்சி வந்தா தானே, அச்சி பாரு இல்லாம இருந்தா தானே. கரெக்ட். ஆமா, அனச்சி ஆனா போடு. இங்க உபாசியங்கிறது வருதுனால அது யா அச்சி அனச்சி தானே, யா அனச்சி தானே. சார் ஆ, இது ரெண்டையும் மட்டும் பாத்துக்கோங்க சார். சரி. விட்டுருங்க. உபாசியன்னு போட்டு கேளுங்கிறதுக்காக கேட்டேன். அது நான் சொன்னேனே உங்கள்ட்ட. I put a slash, right? Take only the left side, I said. சரி. To be preceded by a vowel, it should not be followed by a vowel. நல்லா, நான் திரும்பவும் சொல்றேன். 2 yer letters, yer பிரத்யாகாரால இருக்கிற 2 லெட்டர், it should be preceded by a vowel. முன்னாடி ஒரு vowel இருக்கணும், அனச்சீச்ச பின்னாடி vowel இருக்க கூடாது. இப்ப இந்த தியால என்ன இருக்கு சார்? தியல தியால இத்து இ ஆ 3 இருக்கு. அப்ப இத்து ஈயு நடுவுல இல்ல சார், இல்ல இல்ல அச்சு இல்ல. இப்ப இது யகாராவா தான் ஆயிருக்கு. இந்த ஈகாரஸ்ய ஸ்தானே யகாரா தான் வந்திருக்கு உங்களுக்கு. சரி. உங்களுக்கு உபாசியவ சேர்த்தா தானே உபாசிய வரும். நம்ம சேர்க்கவே இல்லை இன்னும். புரியுதா? இல்ல கடைசியில இப்ப எழுதும் போது 1ன்னு ஒரு இது போட்டேன் இல்லையா? ஆமா, ஏன்னா அடுத்தது நான் வரப்போறேன், அதனாலதான். சரி, ஓகே. பார்ட் 1 வச்சுக்கோங்க சார். ஓகே, இது பார்ட் 1. திரும்பவும் நான் சொல்றேன், நல்ல ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. ஐ வில் ரைட் அகைன் அண்ட் ஷோ யூ. இப்ப சுதி உபாசிய அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? ஈகாரஸ்ய ஸ்தானே என்ன வரும்? யகாரகா. அவ்வளவுதானே, யகார வரும். ஓகே. இப்ப யகாரானா யா ஹலந்தத்தோட இருக்குமா இல்ல வவுலோட இருக்குமா? ஹலந்தமா தான் ஈ வரும். அப்புறம் அவ்வளவுதான். சரியா? இப்ப சு தி உபாஸ்ய, கரெக்டா? இப்போ சு எடுத்துப்போம். இப்ப தகாராத்தை எடுத்துப்போம். இப்ப இந்த ஈகாரஸ்ய ஸ்தானே என்ன வருது? யகாரகா. யகாரம் வருது. பிளஸ் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். சரி. இப்ப அனச்சே சூத்திரம் என்ன சொல்றது?
முன்னாடி அச்சு இருக்கணும், உக்காரம் இருக்கு. பின்னாடி என்ன இருக்கிறது? அச்சு இருக்கா? இல்ல, தகாரா யகாரா இருக்கு. யகாரா தான் இருக்கு. அப்ப த்வித்வம் ஆகும் சொல்றது. ஓ, சோ இட் இஸ் நாட் பின்னாடிங்கிறது வந்து உபாசிய பத்தி இல்ல, இந்த லெட்டருக்குள்ளேயே அந்த அக்ஷரத்துக்குள்ளேயே, வார்த்தைகள் இல்ல. எர்ல எர்ரு அதாவது அக்ஷரத்துக்குள்ள பிரத்யாகாரா தான். சுதிங்கிற Correct. அக்ஷரத்துக்குள்ள. ஓகே 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 சார், கிளியர் மாதா. இது த்வித்வம் ஆயிடாது. நான் அதை பின்னாடி உள்ளது எடுத்துட்டேன், அதுலதான் இருக்கேன்னு பார்த்தேன். இல்ல இல்ல இதுக்குள்ள. இப்போ இதுக்கப்புறமா ஒரு என்ன சூத்திரம் சொல்றது பாருங்க. ஒரு சூத்திரம் போட்டிருக்க புக்ல, ஜலாஞ்சஷி. அவ்வளவுதான். இப்போ ஜல் பிரத்யாகாரா பின்னாடி ஒரு ஜஷ் பிரத்யாகாரா வந்ததுன்னா ஜல் பிரத்யாகாரா. ஜல் பிரத்யாகாரானா என்னது? ஜபகடதஷ். ஜபகடத ஜபகட ஜபகடதஷ் கபச்சட்டத்தவ் கபச்சட்ட, அது கடைசியில ஹல் வரைக்கும். ஜபகடதஷ் கபச்சட்டத்தவ். ஆமா, கபை சர் ஹல், அதாவது கடைசி வரைக்கும். ஃபோர்த்து, தேர்டு, செகண்ட், ஃபர்ஸ்ட், ஊஷ்மானக. கரெக்டா? ஆமா ஆமா, இப்படி சொல்லணும் சார். சரியா? சரி சரி, ஓகே. இப்ப ஜலாம். இப்ப ஜஷ்னா என்னது? ஜஷ் இந்த வந்து தேர்டு, செகண்ட், ஃபர்ஸ்ட். ஒன்லி ஜபகடதஷ் தான், தேர்டு மட்டும். சாரி, ஜபகடதஷ் தேர்டு மட்டும். ஜபகடதஷ். ஆமா. இப்ப இந்த ஜஷி வந்து சப்தமி. இப்ப ஜஷி வந்து ஜஷ்னா என்னது? இந்த ஜஷ் என்னது? இது ஜபகடத ஜபகடத. இப்ப ஃபோர்த்து, தேர்டு. கரெக்ட். நல்லா பாத்துக்கோங்க. ஜல்லுனா 4, 3, 2, 1 ஊஷ்மானக. அப்ப ஜலாம்ங்கிறது ஆம் பிரத்ய யூஸ் பண்ணும் பொழுது இட் இஸ் ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். ஜஷ் இது தேர்ட் ரோ. இந்த ஜஷ் வந்து தேர்டு, ஃபோர்த்தும் தேர்டும். அப்ப ஜஷி. சோ இது தஸ்மினித்தி நிர்திஷ்டே பூர்வசிய. இது ஜலாம் வந்து ஸ்தானே ஷஷ்டினால. ஜஷ் வந்து ஆதேஷ. நல்லா பாருங்க. இப்போ நம்ம எடுத்துப்போம். ஓகே, இப்போ நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் இத அப்படின்னு சொன்னானா, இப்போ இந்த இடத்துல வந்து இந்த தக்காரா, இதுவும் தக்காரா, ரெண்டு தக்காரா வந்துட்டா. இப்ப ரெண்டுமே ஜல்லுல இருக்கா? எஸ் மாதா, ஜல்ல தான் இருக்கு. ஒரு இப்ப ஃபர்ஸ்ட் ஜல் இஸ் ஃபாலோட் பை ஜஷ்ஷா. இட்ஸ் ஃபாலோட் பை ஜஷ்ஷா. ஆமா மாதா. இவர் ஜல்லு வந்து ரெண்டுமே வந்து ரெண்டு தாவம் வந்து தக்காரம் வந்து ரெண்டுமே ஃபோர்த்ல இருக்கு. ஆமா, கரெக்டா? இப்ப ஜல்லுல ஆதேசம் ஜலாம் ஜஷி. இந்த சூத்திரம் என்ன சொல்றது? இப்ப ஜல்லுல இருக்கிறது ஸ்தானம், அந்த ஸ்தானத்தை ஜஸ்ட் அந்த ஸ்தானத்துல என்ன வரும்? ஜஷ் வரும், ஜஷ் லெட்டர் வரும். எதை ஃபாலோ பண்ணணும்? ஜஷ் ஃபாலோ பண்ணணும். ஜஷி அதான் சப்தமி, அதான் ஃபாலோ பண்ணணும். ஆமா. இப்போ இந்த தகாரா இஸ் ஃபாலோட் பை தகாரா. எல்லா கண்டிஷனையும் இது ரெண்டு ஃபுல்ஃபில் பண்ணறதா? கண்டிப்பா பண்றது. சோ ஒரு பின்னாடி இருக்கிறது வந்து இப்போ பின்னாடி இருக்கிறது வந்து என்னவா மாறும்? ஜஷ். அப்ப இந்த ஜஷ்ல இருக்கிற தகாரா என்ன தகாரா? தேர்டு தகாரா. தேர்டு ஒன்னு வரும். புரியுதா? ரைட் மாத்ரா. சோ சுத் இதோட நிறுத்திக்கிறேன். ஐ திங்க் இட் இஸ் 4:10. ஐயோ மை நாராயணியம், கொஞ்சமாவது நான் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் who are coming for நாராயணியம் will be upset then. இல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு வர. Yeah, so I just went through the sutrams and I just thought
Okay. Let's stop the recording.